ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பர் டெலிஷியஸான முகலாய் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் ஹோட்டல்ஸில் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கும். ஒரு பிளேட்டே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்றது நம்ம ரெசிபிக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மல் சிக்கன் எடுக்காமல் நான் இன்றைக்கி வந்துட்டு நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன்லேயே ட்ரை பண்ணலாம், யுவர் விஷ். இன்றைக்கி வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது மேரினேஷனுக்காக ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேஷனுக்காக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு 10 பாதாம், ஒரு 4 கிராம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அண்டு மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே ஈக்குவல் குவான்டிட்டி சோம்பும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு கருகி போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா நமக்கு வறுக்க அரோமா நல்லாவே ஸ்மெல் நல்லா சூப்பராக கிடைக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா மொறுன்னு வெங்காயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டேஜில் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துருங்க. வந்துட்டு இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்துட்டு சிக்கனில் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக வந்துட்டு பால் சேர்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ தான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ காய்ச்சி ஆற வச்சு பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கல் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மேரினேஷனுக்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு மிளகும் சேர்த்து அரைச்சும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாலாம் சேர்க்கலை, நார்மல் மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகா வந்துட்டு
மிளகாத்தூளாக கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வறுத்து இது கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கலரி விட்டு திருப்பி லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு நான் சிம்பிளான நெய்ச்சோறில் தான் இதை வந்துட்டு சர்வ் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வந்துட்டு சிக்கன் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. நம்ம சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.